அரசு கேபிளில் புதிய தலைமுறை முடக்கப்பட்டது தொடர்பாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசு கேபிளில் புதிய தலைமுறை முடக்கம் தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்திருக்கிறார். சில பகுதிகளில் அலைவரிசை பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக புகார் வந்தது. பிரச்சினை தற்போது சரி செய்யப்பட்டு விட்டது. என் அறையிலும் புதிய தலைமுறையே ஓடுகிறது என்று செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்கிறோம் என்றும் பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்திருக்கிறார். செய்தி வெளியிடுவதில் எந்த பிரச்சினை இருந்தாலும் எங்களை அணுகலாம், தொடர்பு கொள்ளலாம் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். பிரச்சினை தற்போது சரி செய்யப்பட்டு விட்டது. புகார்கள் இருந்தது, ஆனால் பிரச்சினை தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. என் அறையிலும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியே ஓடுகிறது என்று பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிள் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில இடங்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எல்லா அரசாங்கத்துக்கும் வேணும். எல்லா ஊடக நண்பர்கள் சொல்லிக்கிறேன், நீங்க எங்கள் உறவினர்கள் தான். ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்கள். அது உடனே விசாரிக்கப்பட்டு அந்த டெக்னிக்கல் கிட்ஸ் எல்லாம் சரி செய்யப்பட்டுருச்சு. எல்லா இடத்துலயும் அப்படி நடக்கல. அது ஏதோ நம்பர் இல்ல அப்படிலாம் கிடையாது. நானே இப்ப பார்த்தது என் சேம்பர்லயே அதுதான் விடுது. நம்பர் ஏதோ பின்னாடி போச்சுனாங்க உடனடியாக களையப்பட்டு விடுது. பட் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனாலும் இதனால பண்ணாலும் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ. நம்ம அது சரி. புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிள் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில இடங்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எல்லா அரசாங்கத்துக்கும் வேணும். எல்லா ஊடக நண்பர்கள் சொல்லிக்கிறேன், நீங்க எங்கள் உறவினர்கள் தான். ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்கள். அது உடனே விசாரிக்கப்பட்டு அந்த டெக்னிக்கல் கிட்ஸ் எல்லாம் சரி செய்யப்பட்டுருச்சு. எல்லா இடத்துலயும் அப்படி நடக்கல. அது ஏதோ நம்பர் இல்ல அப்படிலாம் கிடையாது. நானே இப்ப பார்த்தது என் சேம்பர்லயே அதுதான் விடுது. நம்பர் ஏதோ பின்னாடி போச்சுனாங்க உடனடியாக களையப்பட்டு விடுது. பட் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனாலும் இதனால பண்ணாலும் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ. நம்ம அது சரி. அரசு கேபிளில் புதிய தலைமுறை முடக்கப்பட்டது தொடர்பாக செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்திருக்கிறார். தற்போது பிரச்சினை சரி செய்யப்பட்டு விட்டது. என்னுடைய அறையிலும் புதிய தலைமுறை தற்போது ஓடுகிறது என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன்.